அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது எந்த லக்கணமாக இருந்தாலும் 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகப்படி எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் ராஜகிரகமான குரு இருந்தால் தைரியம் அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். எதையும் சாதிக்கும் துணிச்சல், வெளி உலகத்துக்கு கோழையாக இருந்தாலும் ஆண் மனதில் துணிவும் இருந்து வரும். அவருக்கு நடப்பவர்களை முன்கூட்டியே அறியும் தன்மையும் அவருக்கு உண்டு. ஆழ்மன தானம் அவருக்கு சிறப்பான பலனை தரும். உள் உணர்வில் ஆணினம் குறைவாகவும் பெண்ணினம் அதிகமாகவும் அவருக்கு இருக்கும். சில ஜாதகருக்கு அடுத்து பெண் சகோதரி இருக்கக்கூடும். கற்பனை ஆற்றல் இருக்கும். இதனால் கலை, இலக்கியம், இசை போன்றவற்றில் ஈடுபாடும் அதனால் செல்வாக்கும் உண்டாகும். 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல மனைவி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, உறவினரின் நட்பும், வெளியுலக நட்பும், சுற்றத்தாரின் சுக உறவுகளும் ஏற்படும். குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாடு செல்லும் யோகமும் தகப்பனாருடன் நல்ல உறவும் இருக்கும். ஆராய்ச்சியில் ஈடுபட்டு சாதனை செய்து சிறந்த பேரும் புகழும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அடுத்து குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதால் தன சேர்க்கை அஞ்சாதகருக்கு குறைவு இருக்காது. மூத்த சகோதர சகோதரி உறவு முறை சிறப்புடனும் அவர்கள் மூலம் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவியும் ஜாதகருக்கு கிடைக்கும். மற்றும் கோவில் சொத்துக்கள் மூலமும் தனவரவு, அதே போல் தர்மகத்தா பதவி, நல்ல அந்தஸ்தும் புகழும் முதலிய நற்பலன்களை அஞ்சாதகர் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் கருத்துக்களும் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.